ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 169 பாயிண்ட்ஸில் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 25,239 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 594 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 82,380 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 259 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 50,147 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 310 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 36,212 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்மால் கேப் 356 பாயிண்ட்ஸ் ரேலி ஆயிருக்கு. 54,260 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ்டிஎஸ் டேட்டா, எஃப்ஐஎஸ் 16 செப்டம்பர் டியூஸ்டே 308 கோடிக்கு, அதாவது 308.32 crores நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. டிஏஎஸ் 1,518 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. 1,518.73 crores நெட் பயர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது லாஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த இந்தியா யூஎஸ் ட்ரேடோட அந்த டாக்ஸ், அதாவது இந்தியா யூஎஸ் இந்த வர்த்தகம் ரிலேட்டட் பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா விரைவில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது இன்னைக்கு அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மோஸ்ட்லி ஸ்டாக்ஸ் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்துச்சு. டெக்ஸ்டைல்ஸு அது ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் எல்லாம் கேபிஆர் மில்லு, இண்டோ கவுண்டு, அரவிண்டு, ரேமன் லைஃப் ஸ்டைல் இது மாதிரி பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இன்னைக்கு ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. விரைவில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசிஷன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியாவும் யூஎஸ் ட்ரேட் டாக் ரெஸ்யூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஆக்சுவலி ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு சில அப்டேட்ஸை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஸ்க்ரீன்ஷாட்டோட அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஏஷியன் பெயிண்ட்ஸோட 52 வீக் லோ பார்க்கும்போது 2,124, இப்போ 2,482 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏஷியன் பெயிண்ட்ஸில் இது போக சிஎல்எஸ்ஏ பார்த்தீங்கன்னா அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸ் 52 வீக் லோவில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 15% பார்த்தீங்கன்னா மேலே போயிருக்குது. சிஎல்எஸ்ஏ அண்டர் பெர்ஃபார்ம் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணுறாங்க. டார்கெட் ப்ரைஸ் 1,927 ரூபா சொல்கிறாங்க. ஸோ நிறைய ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் அவங்களோட அப்டேட்டை ஷேர் பண்ணாலும் ஏஷியன் பெயிண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஸோ ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா பெயிண்ட் செக்டரில் ரொம்பவே காம்படிஷன் இருக்குது. ஆனால் இது போக சில ப்ரோக்கரேஜஸ் ஃபர்ம்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் அளவுக்கு பிர்லா ஓப்போஸோ, ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸோ, அதர் பெயிண்ட் கம்பெனிஸ் காம்படிஷன் கொடுக்க முடியாது. மேபி சம் பர்சன்டேஜ் அளவுக்கு மார்க்கெட் ஷேரை டிஸ்டர்ப் பண்ணாலும் இவங்க ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரது கஷ்டம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ப்ராப்பராக. பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கம்பெனியெல்லாம் அடைகிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். மேபி மார்க்கெட் ஏஷியன் பெயிண்ட்ஸோட மார்க்கெட்டை டிஸ்டர்ப் பண்ணலாம். ஆனால் ஏஷியன் பெயிண்ட்ஸ் லெவலுக்கு வளர்ந்து வரது கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி 50 வீக் லோலேருந்து 15% மேலே போயிருக்கு. ஸ்டில் இதோட பி ரேஷியோ பார்க்கும்போது ஏஷியன் பெயிண்ட்ஸோட பி ரேஷியோ 66 டைம்ஸ் கிட்ட இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் டாடா சன்ஸோட சேர்மன் பார்த்தீங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார் கூட நாங்கள் கொலாபரேஷன் வைப்போம் அப்படின்னு சில அப்டேட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸும் டிஃபென்ஸ் ரிலேட்டட் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ டாடா குரூப்போட, அதாவது டாடா சன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார் கூட கொலாபரேஷனுக்கு ஒரு அழைப்புதல் விடுத்திருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டாடா குழுமம் டிஃபென்ஸ் செக்டார்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கை பார்க்குறதுக்கு தயாராகிட்டாங்க போல். இது டாடா சன்ஸில் என் சந்திரசேகரன் அவர் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்த அந்த டாடா மோட்டர்ஸில் ஜேஎல்ஆரில் இஷ்யூ பெரிய தலைவலியாட்டம் அவங்களுக்கு மாறி இருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அட்டாக் நடந்திருக்கு இன்சிடென்ட். அது இவங்களுக்கு எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. டிசிஎஸ் இருக்குது, டாடா லிக்ஸ் இருக்குது, டாடா டெக்னாலஜிஸ் இருக்குது. இது போக லிஸ்ட் ஆகாத ஐடி கம்பெனிஸ் இருக்குது, டெக்னாலஜி சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்களால அதை கிளியர் பண்ண முடியல. ஆக்சுவலி அவங்க சொல்லியிருந்தது நாங்கள் ப்ரொடக்ஷனை கம்மி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ரொடக்ஷனை கம்மி பண்ண ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. செப்டம்பர் 1 இது வரைக்கும் இன்னும் ப்ரொடக்ஷன் ஜேஎல்ஆர் ஸ்டார்ட் பண்ணல. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் பண்ணி என்னத்துக்கு சேல்ஸ் இருக்கணும்ல அப்படின்னு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ ஜேஎல்ஆர் அந்த ப்ரொடக்ஷனை ஹால்ட் பண்ணி வச்சது இன்னும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 24 வரைக்கும் அதை அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரொடக்ஷனை பாஸ் பண்ணுறாங்க செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த சைபர் செக்யூரிட்டி இன்சிடென்ட்னால. ஏன்னா இந்த இன்சிடென்ட் இன்னும் அவங்க கிளியர் பண்ணலை. ஸோ இது டாடா குழுமத்தை சேர்ந்த ஜேஎல்ஆரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸ்டில் இது உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாரு சச்தேவா மாதுர் இவங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஹெட் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த இதில் இருந்திருக்காங்க. இப்போ ரிசைன் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க செப்டம்பர் 15 தான் இந்த ரிசைனேஷன் லெட்டரை கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு ஏதாவது நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவுட் சைடு பர்சீவ் பண்ணுறதுனால இதுலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்க ஹெட் ஆஃப் டிஜிட்டல் பேங்கிங் அந்த செக்மெண்ட்டில் இருந்திருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கில். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே போகிறதாட்டு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது இண்டஸ்இண்ட் பேங்க்கில் அப்டேட்டு. நெக்ஸ்ட் வேதாந்தா கொடுத்த அப்டேட்டு இவங்க கோலை பார்த்தீங்கன்னா பேஸ் எனர்ஜி சோர்ஸ் ரீடைன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது
அவங்களோட அந்த டாப் எக்ஸிக்யூட்டிவ் தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து கோலோட ப்ரொடக்ஷன், அதாவது கோல் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ப்ராடக்டாட்டி யூஸ் பண்ணுவாங்க எனர்ஜி சோர்ஸ் மைனிங்க்கு. இது போக இந்த டிபெண்டன்ஸ் ஆன் கோல் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணுவாங்க நெக்ஸ்ட் 3 to 4 இயர்ஸில் 50 to 6% வரைக்கும் ரினோபிள் எனர்ஜி யூஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கோலோட தேவையை வந்து கம்மி பண்ணுவாங்க அப்படின்னு மென்ஷன் ஆகிருக்குது. இது வந்து வேதாந்தா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து Dream11 ஐ திங்க் அவங்க வந்து அந்த பெட்டிங் கேம் எல்லாமே பேன் பண்ணதுனால இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க. ஸோ அந்த ஸ்பான்சர்ஷிப் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு வெளியே போயிட்டாங்க. இந்தியா கிரிக்கெட் டீமோட ஜெர்சி ஸ்பான்சர்ஷிப்பு. இப்போது நியூ ஜெர்சி ஸ்பான்சர் யாருன்னா அப்போலோ டயர்ஸ். இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு நியூ ஜெர்சி ஸ்பான்சராட்டு வந்திருக்காங்க ஆஃப்டர் ரிப்ளேசிங் Dream11. ஸோ இந்த டீலோட வேல்யூ பார்த்தீங்கன்னா பெர் மேட்ச்சுக்கு 4.5 crores அப்படின்னு இருக்காங்க. இது வந்து 2027 வரைக்கும் இந்த ஸ்பான்சர்ஷிப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து அப்போலோ டயர்ஸுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பெர் மேட்ச்சுக்கு 4.5 crores வச்சு 2027 வரைக்கும் அந்த டீலை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க அப்போலோ டயர்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கூகுள் கொடுத்த அப்டேட்டு. கூகுள் வந்து 5 billion euros வந்து பார்த்தீங்கன்னா யூகேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மூலமாட்டு 8250 ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கூகுள் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏஆர்என் மீடியா அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. ஸோ இது வந்து ஏஆர்என் மீடியாங்கிறது ஆஸ்திரேலியன் பேஸ்ட் கம்பெனி. இது வந்து ஒரு மல்டி-இயர் டீலு. ஆனால் இதோட வேல்யூ எவ்வளோன்னு தெரில. ஏஆர்என் மீடியாவோட ரீச்சஸ் நீ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8 million லிசனர்ஸ் வச்சுருக்கிறாங்க. வீக்லி பார்த்தீங்கன்னா 58 ரேடியோ ஸ்டேஷன் அண்ட் போட்காஸ்ட் வந்து ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 2.9 ரெஜிஸ்டர்ட் யூசர்ஸ் வந்து இதில் இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு கூட தான் பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. இது பிஸ்னஸ் ரீவேம்ப் அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்குது. ஸோ இது வந்து டிசிஎஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ஆஸ்திரேலியன் பேஸ்ட் மீடியா கம்பெனியோட இப்போ வந்து மல்டி-இயர் டீல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி ரேட் கட் பண்ணதுனால இந்த வெஹிக்கிள்ஸோட ப்ரைஸஸ் எல்லாமே நீ கம்மியாகும். ஸோ ப்ரைஸஸ் மட்டும் கம்மியானால் போதுமா, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆக வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நொமுரா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, ஹியூண்டாய், டிவிஎஸ், அடுத்து டாடா மோட்டர்ஸ், சியட் லிமிடெட் இது மாதிரி கம்பெனிஸோட சேல்ஸ் வந்து ஆஃப்டர் த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் வால்யூம் க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெஸ்டிவ் சேல்ஸ் வந்து 15 to 20% இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க நொமுரா. சயன்ட் செமிகண்டக்டர்ஸ் லிமிடெட் இது வந்து சயன்ட் லிமிடெடோட ஒன் ஆஃப் த சப்சிடரி. இவங்க யூஎஸ் பேஸ்டு அனோரா அவங்களுக்கு கூட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வரதாட்டு சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு. இது வந்து பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலிடேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி வந்து செட்டப் பண்ண இருக்கிறதாட்டு சொல்லியிருக்காங்க இந்த கொலாபரேஷனில். இது வந்து சயன்ட் செமிகண்டக்டர் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கொடுத்த அப்டேட். இவங்க டிஸ்பர்ஸ்மெண்ட் ஆக்சுவலி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா டிஸ்பர்ஸ்மெண்ட் டு ஃபின்டெக் பார்ட்னர்ஷிப் அண்ட் சப்ளை செயின் ஃபினான்சிங் கர்பிங் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இதெல்லாமே ரெடியூஸ் பண்ண போகிறதாட்டு, அதாவது கட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் க்ரோத் 20 to 23% இருக்கும். அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் இயரான பேசிஸில் 24% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.92 lakh crore வந்துச்சு லாஸ்ட் குவார்ட்டரில். வெஹிக்கிள் ஃபினான்ஸும் இவங்களுக்கு அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு 54% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி 23%, ஹவுசிங் லோன் 10% இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபின்டெக்கு சப்ளை செயின் ஃபினான்சிங் எஃபோர்ட்டை வந்து கட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பிஸ்னஸ். ஆக்சுவலி அது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் 8 gigawatt வரைக்கும் போகும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே வர்றதுனால ரெகுலேட்டரியும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி மேண்டேட் பண்ணணும். இப்போ அந்த டேட்டா சென்டர் பிஸ்னஸில் டாமினேட் பண்ண போகிறது ரிலையன்ஸும் பாரதி ஏர்டெலும் சொல்லி ஜெஃப்ரீஸ் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வேல்யூ $8 billion அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ண போகிறாங்க. மேக்ஸிமம் 35 to 40% ஆஃப் த டேட்டா சென்டர் கெப்பாசிட்டி 2030 வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அதானி கோனெக்ஸ் மூலம் மட்டும் பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் பிஸ்னஸில் டாமினேட் பண்ணுவாங்க. பட் மேஜர் டாமினன்ஸ் பண்ணுறது, டாப் பொசிஷனில் டாமினன்ஸ் பண்ணுறது இவங்க பாரதி ஏர்டெலும் ரிலையன்ஸும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஜெஃப்ரீஸ் தான் அந்த அப்டேட்டை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. எல்ஐசி டெக் மஹிந்திராவில் ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி இப்போ வந்து கரண்ட் டேட்டா அவங்களோட ஸ்டேக் இதில் 10.84% இருக்குது. கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 1.96 crore ஷேர் வந்து ஜூன் டு செப்டம்பர் இந்த டைமில் வாங்கியிருக்கிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து டெக் மஹிந்திராவில் எல்ஐசி பார்த்தீங்கன்னா ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஆர்சிடிசி ஒரு ரூலை வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். அது எப்படின்னா பர்சனல் டிக்கெட் புக்கிங்ஸ் முன்ன இந்த ஆதார் லிங்க்டு பண்ணால் தான் ஐஆர்சிடிசியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது எப்படின்னா ரிசர்வேஷன் விண்டோ ஓப்பன் ஆகி 15 minutes ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு எல்லாமே ஆதார் லிங்க்டு வந்து மேண்டட்டரி, அப்போ தான் அது பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதே அக்டோபர் 1 இது நடைமுறைக்கு வருது. இது போக
இந்த தட்கல் ரயில் டிக்கெட்டுன்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா லிமிட்டட்னு மென்ஷன் ஆயிருக்குது. இது போக டிக்கெட் ஏஜென்ட்ஸ் அது டே ரிசர்வேஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸில் வரும், அந்த ரேஞ்சில் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஐஆர்சிடிசி கொடுத்த அப்டேட்டு. எல்என்டிக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஆர்டர் கிடச்சிருக்குது. இது வந்து 2500 கோடிக்கிட்ட இருக்கும். என்பிசிஏஎல் கூடங்குளம் நியூக்ளியர் பிளான்ட் கார்பரேஷன் அவங்கள்ட்ட தான் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் மதர் டைரி கொடுத்த அப்டேட்டு. இவங்க கீ, பன்னீர், யூஹெச்டி மில்க் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22 ஆஃப்டர் த ஜிஎஸ்டி ரேட் கட்டுக்கு அப்புறம் இவங்களும் பார்த்தீங்கன்னா ரேட் கம்மி பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா சம் ப்ராடக்ட்ஸ் வந்து 0 டேக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே வரும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து 5% ஸ்லாப்பில் வர்றதுனால இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ரேட் கட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோட்டக் மஹிந்திரா பேங்கோட ஒரு டிஜிட்டல் யூஸ் பண்ணுற ஆப் தான் கோட்டக் 811 சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd ஹையஸ்ட் டவுன்லோடட் பேங்கிங் ஆப் இன் 2025 ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்திருக்குது. எப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐயோட அந்த யோனோ ஆப்னையும் உண்டு, அதே பார்த்தீங்கன்னா பின்னுக்கு தள்ளி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி எப்படின்னு பார்க்கும்போது கோட்டக் மஹிந்திரா பேங்க் வந்து டிஜிட்டல் பேங்கிங் அந்த செக்டரில் அந்த கோட்டக் 811 மொபைல் ஆப்பை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 25ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட 250% க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. 16 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் வந்து இதில் டவுன்லோட் பண்ணியிருக்கிறாங்க. டாப் 2 ஆப்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரேசில் நியூ பேங்கு, அது போக யூகே ரிவால்ட், இதெல்லாம் டாப் 2 ஆப்ஸாக இருக்குது. பட் ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் பேங்கிங் ஆப்ரேஷன் கிடையாது. ஆனால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட யோனோ ஆப் பார்த்தீங்கன்னா 4th ஹையஸ்ட் டவுன்லோட்ஸில் இருக்குது, 14 மில்லியனு ஃபர்ஸ்ட் ஆஃபில். ஆனால் கோட்டக் மஹிந்திரா பேங்க் February 12 வந்து டிஜிட்டல் முறையில் நீங்கள் நியூ கஸ்டமர் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் ஆர்பிஐ போட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க 16 மில்லியன் அந்த ரேஞ்சில் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. யூனிலிவர் கொடுத்த அப்டேட்டு. ஆக்சுவலி யூனிலிவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆரிஜினை சேர்ந்த ஸ்ரீனிவாஸ் பாட்டக் இவர் வந்து சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து யூனிலிவரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இவர் வந்து ஒரு இந்தியன் ஆரிஜின், இவரை வந்து நியூ சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூகோ பேங்க்கில் வந்து அப்டேட்டு. யூகோ பேங்க்குக்கு கவர்மெண்ட் அப்ரூவல் கிடச்சிருக்கு அவங்களோட அந்த நைரா எனர்ஜியோட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்க வந்து சில சாங்ஷனை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அவங்களோட ட்ரேட் பேமெண்ட்ஸ் எல்லாமே ஃபெசிலேட் பண்ணி கொடுக்குறதுக்கு நைரா எனர்ஜி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு யூகோ பேங்க்குக்கு கவர்மெண்ட் இப்போ அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ்பிசி இவங்க வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா சிமெண்ட்டுக்கு சில டார்கெட் ப்ரைஸஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இவங்க அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்குது, இதெல்லாமே இதில் அல்ட்ராடெக் தான் டாப் பிக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி உங்களுக்கு மார்க்கெட் ஷேர் இப்போ 57% வச்சுருக்காங்க. டாப் 4ல் இவங்க தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கெப்பாசிட்டி அடிஷனும் ஃபினான்ஷியல் 26ல் பண்ண இருக்கிறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட்டுக்கு பை ரேட்டிங் 15400 டார்கெட், 410 டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. 23% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அம்புஜா சிமெண்ட்ஸு. ஆக்சுவலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டுலேருந்து இப்போ பைக்காலுக்கு மாற்றிருக்காங்க. இதுக்கு கொடுக்க டார்கெட் ப்ரைஸு அம்புஜா சிமெண்ட்ஸுக்கு டார்கெட் ப்ரைஸ் கொடுக்கல, பட் ஹோல்ட்லேருந்து பைக்கு சொல்லியிருக்கிறாங்க. இது போக ஸ்ரீ சிமெண்ட்டு இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ரேட்டிங்லேருந்து ஹோல்ட் ரேட்டிங் 22,000 இருந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ 32,200 பர் ஷேராட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. தால்மியா பாரத்துக்கு பை ரேட்டிங் 2,000 இருந்த டார்கெட் ப்ரைஸை இப்போ 45% மேலே போகும், 2,900 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ பெனிஃபிட்ஸ் இந்த ப்ரைஸ் வந்து ஜிஎஸ்டியில் ரேட் குறையும், இதனால சவுத் ஈஸ்ட் ரீஜனில் வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஏசிசி லிமிடெடுக்கு ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. முன்னாடி 2,100 அந்த டார்கெட் ப்ரைஸ் இப்போ 2,400 குறைச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் செக்டருக்கு ஹெச்எஸ்பிசி இந்த பாசிட்டிவ் அவுட்லுக்கை கொடுத்துருக்காங்க. பட் அல்ட்ராடெக் சிமெண்ட்டை அவங்க டாப் பிக்காட்டு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டோட ப்ரைஸ் ரெக்கார்ட் ஹை டச் பண்ணிகிட்டே இருக்குது. ஸோ மிடில் கிளாஸ்லாம் ரொம்பவே கஷ்டம் இந்த கோல்டெல்லாம் வச்சு சமாளிக்கிறது, இனி உள்ள காலத்தில் கோல்டு வாங்குறது. ஸோ ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 பவுன் கோல்டு வாங்குறதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பான விஷயம் மாதிரி இருக்குது. ஸோ இதில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தினம் ரெக்கார்ட் ஹை அடிக்குது. இதில் மணப்புரம், ஐஎஃப்எல் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து கோல்டை வச்சு அந்த லோன் கொடுக்குற கம்பெனிஸு. இது போக யூஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் மீட்டிங் நடக்குது. ஐ திங்க் 16 and 17 செப்டம்பர் 16 and 17 இதில் என்ன முடிவு, ரேட் கட் வர்றது கன்ஃபார்ம் நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் நம்ம வந்து மணப்புரம் ஃபினான்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கிறோம், முத்தூட் ஃபினான்ஸ் கன்சிடர் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இது போக பார்த்தீங்கன்னா பெருசாட்டு கோல்டு லோன்ஸ் அந்த கம்பெனியில் நான் பெருசாக என்ன கிடையாது, மணப்புறம் முத்தூட்டு தான் இருக்குது இப்போதைக்கு. எகைன் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.